நம்ம கிருஷ்ணகிரி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் குருபரப்பள்ளியில் கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வரும் ஏழை மக்களுக்கு பட்டா வழங்கிட வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் கிராம நிர்வாக அலுவலகத்தினை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குருபரப்பள்ளி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் அரசுக்கு சொந்தமான இடங்களில் சுமார் 460 குடும்பத்தினர் கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வருகின்றனர். கடந்த பல தலைமுறைகளுக்கும் மேலாக குடியிருந்து வரும் இவர்களுக்கு இலவச பட்டா வழங்கப்பட வேண்டும் என கடந்த பல ஆண்டுகளுக்கு மேலாக பாரதிய ஜனதா கட்சியின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீராமுலு தலைமையில் கிராம மக்கள் பட்டா கேட்டு போராடி வருகின்றனர். ஆனால் இதுவரை எந்த ஒரு அரசும் நடவடிக்கை எடுக்காததால் பாதிக்கப்பட்ட மக்கள் குருபரப்பள்ளி கிராம நிர்வாக அலுவலகத்தினை முற்றுகையிட்டு 100 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வரும் ஏழை எளிய மக்களுக்கு பட்டா வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 100 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வரும் இடத்திற்கு பட்டா வழங்கிட வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதனைத் தொடர்ந்து பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீராமுலு குருபரப்பள்ளி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வரும் சுமார் 460 பேருக்கு பட்டா இல்லாம வசித்து வருகின்றனர். இவர்கள் வசித்து வரும் வீடுகளுக்கு இலவச பட்டா கேட்டு கால் நூற்றாண்டுகளாக போராடி வருகிறோம். ஆனாலும் இதுவரை எந்த அரசும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இனியாவது இப்பகுதி மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும். இல்லையில் வருகின்ற 16ஆம் தேதி வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, ஆதாரர் அடையாள அட்டை ஆகியவற்றினை கிருஷ்ணகிரி வருவாய் கோட்டாட்சியரிடம் ஒப்படைத்து அனைத்து வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பதோடு யாரையும் வாக்கு சேகரிக்க வரவிடமாட்டோம் என்று ஆதங்களுடன் தெரிவித்தனர். அப்பேது குருபரப்பள்ளி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தன், முருகன், செந்தில், கிருஷ்ணன், வேடியப்பன், வெங்கடேசன், பாபு உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர்.